ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து 2 டேஸ்க்கான விளாக் பார்க்கலாங்க. பாப்பாவுக்கு வந்து 7 டேஸ் ஆனோடனே தண்ணி ஊற்றிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. 5 டேஸில் ஊற்றலான்னாங்க. பட் அப்போ இறக்கம் கொடுக்காதனால 7th டே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீடியோஸ் பார்த்து சில சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தீங்க, அக்கா நீங்கள் வந்து சாமி கும்பிட்டே இருந்தீங்கன்னா அம்மன் வந்து இறக்கம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தீபம் பருத்தாதீங்க, பருத்தலைன்னா கண்டிப்பாக வந்து இறக்கம் கொடுத்துரும், சாமி வந்து இறக்கம் கொடுத்துரும், இல்லாட்டி நீங்கள் கும்பிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகி இங்கேயே இருந்துருவாங்க அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அந்த கமெண்ட் பார்த்தோன்னே சரி எனக்கு தெரியல, ஃபைன் நம்ம வந்து எதுக்கும் கோயிலில் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சாமி கிட்டே போய் நான் கேட்டிருந்தேன். ஏன்னா அவர் அப்படி தான் சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து வீட்டில் தீபம் போட்டுட்டு அங்கே தீர்த்தம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்கே சாமி காலடியில் வச்சு வாங்கிட்டு போய் குடிக்கிறதுக்கு கொடுங்க, அப்போ யாருக்கும் சீக்கிரம் கொடுக்கும் அப்படின்னாங்க. அப்போது ஒரு சிஸ்டர் இப்படி சொல்லியிருந்ததுனால சரி எதுக்கும் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அங்கே பூசாரி கோயிலில் வந்து நான் கேட்டிருந்தேங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்துட்டு சாமிக்கு வந்து தீபம் ஏற்றி அவங்கக்கிட்ட நம்ம வந்து மனசார வேண்டிக்கணும், என் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், பட் அதாவது யாருக்கு வந்து இதாக இருக்கும், அஃபெக்ட் ஆகிருக்கும், இப்போ என் பொண்ணு அப்படிங்கிறனால நான் என்ன ப்ரே பண்ண சொன்னாங்கன்னா, என் பொண்ணுக்கு எந்த வலியும் கொடுக்காம நல்லபடியாக குளிர்ச்சியாக நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்லி கும்பிடணும். ஏன்னா நம்ம சாமியை வந்து பாப்பா மேலேருந்து இறக்குறோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து வீட்டில் கண்டிப்பாக தீபம் ஏற்றி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதனால் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும் தான், எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துலையுமே டவுட்ஸ் இருக்கும். அப்போ நம்மளோட பெரியவங்க கிட்ட கேட்டு சில டவுட்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணினேன். அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டோடனே இறக்குற அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, காலையில் 7 மணி சுமாருக்கு வந்து தண்ணி வந்து குடத்துல பிடிச்சி வெளியே வாசலில் சும்மாடு கட்டி வச்சுருங்க, வேப்பந்தலை போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறமா மேலே பாப்பா வந்து கீழே இருக்க சொல்லிவிட்டு மேல் ரூம் நாங்கள் யூஸ் பண்ண ரூமெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை ஃபுல்லாகவே டஸ்ட் பண்ணி கூட்டி விட்டு தொடச்சி விட்டுறணுமாம்மா. தொடச்சி விட்டதுக்கப்புறமா பொழுது இறங்கும் இல்லைங்களா, 3 மணி 3:30 மணிக்கு சூரியன் இறங்குற டைமுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றி ஆலத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் அன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, எல்லா கிளாஸஸ்க்குமே லீவ் கொடுத்துட்டு அந்த 1 டே ஃபுல்லாக வந்து நான் க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி பெட்டுமே வந்து உட்காந்துட்டு இருந்தா, குழந்தை தான் இல்லைங்களா, நம்ம வந்து கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டேன்னா கீழேருந்து ஏறி டபக்குன்னு பெட்டு மேலே தான் மேடம் வந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க. அதனால் மேலே இந்த பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வந்து துவைக்கிறதுக்கு போட்டுட்டேன். பெட்டை வந்து வெயிலில் போட்டுட்டேன். மேபி நம்ம வந்து அந்த ஹீட்டில் போடுறப்போ அந்த ஜெம்ஸ் இருந்தால் கூட வந்து இறந்துரும் இல்லைங்களா, அதனால் எல்லாத்தையுமே தூக்கி மேலே போட்டு விட்டுட்டு ஒரு டீப் க்ளீன் வந்து பண்ணாங்க. இது பண்ணி முடிக்கிறப்பவே டைம் பார்த்துட்டிங்கன்னா 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஒரு 1:30க்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒயிட் ரைஸ் வச்சுட்டு பருப்பு பொடி மட்டும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தென் வந்து எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்துருந்தேன். அந்த பருப்பு பொடி கூட கொஞ்சமாக வேப்பந்தலையுமே அரைச்சி அதையுமே சேர்த்துக்க சொன்னாங்க. இன்னி வந்து இந்த 3 நாள் தண்ணி ஊற்றுற 3 நாளுமே லஞ்சில் வந்து கொஞ்சமாக வேப்பந்தலை வந்து சேர்த்து கொடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி தண்ணி ஊற்றின அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே வந்து என்ன பண்ண சொன்னாங்கன்னா, மீன் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்கங்க. இது எல்லாம் தான் ஃபாலோ பண்ணோம். பட் இந்த ஒரு 1 வீக்காகவே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா தினமுமே நம்ம வந்து மாப் போட்டு ரொம்ப க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணோம். எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ பாப்பாவுக்கு வந்து உடம்பு நல்லானது, அது அதை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எப்போவுமே நம்ம மனசு தான், நான் இப்போது எல்லா சிஸ்டர்ஸ்கிட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம எண்ணம் போல் தாங்க நம்ம வாழ்க்கை வந்து மெளிரும். அதனால எப்போவுமே தீய எண்ணங்களை நமக்குள்ளே வச்சுக்காதீங்க. நம்மளை பற்றி யார் என்ன ஜட்ஜ்மெண்டெல்லாம் பேசினாலும் அதை பற்றி கேரே பண்ணிக்காதீங்க. நீங்கள் சரியான பாதையில் போங்க. என்ன நிறையா பேர் வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து என்கிட்ட பழகாமல் டிஸ்டன்ஸ்லேருந்து பழகுவாங்க. அப்படி பழகிட்டு என்ன நினச்சிப்பாங்கன்னா, இந்த பொண்ணு ஹெட் வெயிட்டான பொண்ணு, இவங்க வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. பட் நேச்சராகவே என்னோடய கேரக்டர் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். பட் நான் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் இனிஷியேட்டிவ் எடுத்து பேச மாட்டேன். அது ஒன்று என்கிட்ட ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. ஏன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, ஒரு ரிசர்வ் அந்த மாதிரி தான் இருப்பேன். பட் நல்லா பழகிட்டாங்கன்னா என்னை வந்து அப்படியே ஃபுல்லாக அவங்களுக்காக வந்து என்ன கேட்டாலும் நான் பண்ணி தருவேன். அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் ரிலேஷன்ஸாக இருந்தாலும் எனக்கு நோன் பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு எமர்ஜென்சி என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணி தருவேன். அதுக்காக என் கூட பேசாதவங்க கூட நான் பேசாமையே இருக்க மாட்டேன். பட் அவங்களுக்கு
என்னோடய தோற்றம் அப்படி தெரியல இல்லைங்களா. அதனால சிலவங்க என்கிட்ட டைரெக்டாகவே சொல்லியிருக்காங்க, நான் உங்களை பார்க்குறப்போ நான் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தேன் என்னோடய மைண்ட்குள்ளே, பட் பழகுறப்போ நீங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு என் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸுமே நிறையா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலையுமே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நான் நிறையா கேட்டிருக்கேன். அது எதனாலன்னு எனக்கு தெரியலங்க. சிலவங்க சொல்கிறப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ஜெய்ஜாண்டிக் ஃபிகராக இருக்கறனால உங்ககிட்ட வரக்கே பயமாக இருக்கும்க்கா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா. அது வந்து பர்த் அப்படி தான் இருக்கும். எங்கள் அம்மா அப்படி தான் இருப்பாங்க. எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே பயந்துக்கணும். பட் அம்மா வந்து செம்ம ஸ்வீட்டான கேரக்டர். அவங்கக்கிட்ட ரஃப் அண்ட் டஃப்பாகவும் இருப்பாங்க. பட் அதையும் தாண்டி அவங்கக்கிட்ட ஒரு நல்ல குணமும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும் போல். அதே மாதிரி நிறைய பேர் அம்மாவோட லைஃப்பை வந்து போடுங்க, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக அம்மாட்ட கேட்டுட்டு அம்மா ஓகே சொன்னால் நானும் அம்மாவுமே சேர்ந்து அது ஒரு வீடியோவாக போடுறோம். அம்மா வந்து சரியான போல்ட் லேடிங்க. எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. எங்களை வளர்த்துறதுலேருந்து இன்றைக்கி நானும் என் தம்பி இப்படி ஒரு பொசிஷனில் இருக்கோன்னா அதுக்குமே அம்மாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அம்மா தான். அப்பா வந்து ஒன்லி ஏர்னிங்ஸ். அப்பாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஜாலியாக தான் வச்சுக்குவார். ஹாப்பினஸ் ஓவர்லோடட்னா அது வந்து எங்கள் டேடி சைடு. அம்மா வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் ஓவர்லோடட். ஏன்னா சின்னதுலேருந்து எங்களை அப்படி தாங்க க்ரோன் அப் பண்ணாங்க. எல்லாமே அம்மா டிபெண்ட் தான். கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு பேபி வந்தாலும் கூட இன்னுமே அம்மா சத்தமாக ஒரு வார்த்தை என்னை வந்து பப்பி அப்படி சொன்னாங்கன்னா அந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். இப்போ எனக்கு நிறைய இருக்குது, நான் எதிர்த்து பேசலாம், நான் வந்து என்ன வேணால் என்னோடய அப்போஸ்டல் காட்டலாம். பட் எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்து அம்மா கொடுத்த அந்த ஒரு சின்ன ஒரு நெருடலான பயம் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறது. எனக்கு அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அம்மா நம்மளை இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, இப்படி ஒரு இதாக வளர்த்துறாங்களே அப்படின்னு சொல்லி நான் அப்போ எனக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு அழுத காலங்களெல்லாம் இருக்குங்க. இப்போ நான் ஒரு அம்மா ஆகிறப்ப தான் அம்மா நமக்கு ரொம்ப நல்ல விஷயத்த தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஃப்யூச்சரில் நான் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்கான நெறிமுறைகளை தான் அம்மா வந்து கண்டிஷனோடு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு புரியுது. இதை வந்து இப்போ நான் என் குழந்தைகிட்ட நான் பண்ணுறப்ப தான் எனக்கு அந்த விஷயம் என்ன, அவங்க என் குழந்தைங்க என்ன எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஸோ அம்மா எப்போவுமே கடினமாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. ஸோ எது இருந்தாலுமே பேசி தீர்த்துக்கோங்க, தப்பே கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு சிஸ்டர் வந்து இது கேட்டிருந்தாங்க, அதனால நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா எந்திரிச்சோடனே வந்துட்டு எப்போ போல் சாமி கும்பிட்றதுக்கு தான் ரெடி பண்ணேன். பாப்பாவுக்கு தொடர்ந்து மூணு தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றுறப்போ மண்டே வந்து ஒரு தண்ணி ஊற்றுற மாதிரி வந்துடும். அப்போ நாங்கள் கோயிலில் கேட்டப்போ தப்பு இல்லை, 3 நாளும் தொடர்ந்து ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு தண்ணி, அப்புறம் வந்து சாட்டர்டே ஒரு தண்ணி ஊற்றினோம்னா 3 டேஸ்க்கான அந்த தண்ணி ஊற்றுறது வந்து முடிஞ்சிடும். அவங்க அப்பாவுமே இன்றைக்கி நைட்டு வரேன்னு சொல்லியிருக்கனால மகளுக்கு ஒரே ஜாலியாக ஆகிட்டாங்கங்க. இப்போ பாப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆல்ரைட் ஆகிட்டாங்க. பாப்பாக்காக ப்ரே பண்ண எல்லா என்னோட சிஸ்டர்ஸ்க்காகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறையா பேர் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து யூடியூப்பில் டெவலப் ஆகணும்னு சொல்லி என்னோடய வீடியோஸ் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து சாரியுமே கேட்டுக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து வீடியோ போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தீங்க. பட் மேபி எனக்கு வந்து என்னோடய மனநிலை பொறுத்து தான் எனக்கு வந்து வீடியோஸ் எடுக்க முடியுது. எடுத்தாலுமே நான் எடிட் பண்ண மாட்டேன். நிறைய டைம் அப்படி தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுற மாதிரி என்னோட சாரோவான டைமையுமே நான் என்னை ஹீல் பண்ணி வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குதுங்க. அதுதான் பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. ஏன்னா நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, அக்கா உங்களை பார்த்து நான் மோட்டிவேட் ஆகி சில விஷயங்களெல்லாம் நிறையா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், சடனாக நீங்கள் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணோன்னே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டாங்க. என்ன அப்டேட்டுங்கிறதனாச்சு நான் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில்னாச்சு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்னை வந்து நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நான் நீங்கள் சொல்கிறத கேட்டு உங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்கணும் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ, ஃபஸ்ட்டு எப்படி கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாமே நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வீட்டில் வந்து தீபம் போடுறதுல வந்துட்டு இங்கே புத்தர்கிட்ட ஏன் விளக்கு பருத்தி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. இது வந்து என்னோட மன நிம்மதிக்காக தாங்க பருத்தி வைக்கிறேன். அதே மாதிரி
மாதிரி உருளியில் வந்து பூ எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் இருக்க ஏரியாவில் பூ வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நான் வந்து வெளியே இருந்து பைசா கொடுத்து தான் பூ வாங்கிட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, உருளியில் வந்து பூ ரொம்ப வாடி போகும் இல்லையா, அது வரைக்குமே அந்த பூ தான் யூஸ் பண்ணுவேன். சாமிக்கு மட்டும்தான் பழைய பூ காஞ்ச பூவை வந்து அப்படியே விட மாட்டேன். ஏன்னா அது நெகட்டிவ் வைப் அதிகமாக எடுத்து வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பூவே இல்லாமல் கூட வைக்கலாம், பட் காஞ்ச பூ வச்சு அப்படியே வச்சுருக்கக்கூடாது பூஜை அறையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதில் மட்டும்தாங்க பூ தினம் மாற்றுவேன். சாமி ரூமுக்கு மட்டும்தான் மாற்றுவேன். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உருளிக்கு வந்து 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் பூ வாடுறதை பொறுத்து நான் மாற்றிப்பேங்க. பிகாஸ் நமக்கு வந்து இங்கே பூ டக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, கிடைக்காததுனால இப்படி பண்ணிகிட்ருக்கேன். உருளியில் ஏன் தண்ணி வைக்கிறேன்னு கேட்டுட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் சைலண்ட்டாக கொஞ்சம் நேரம் உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். எப்போவுமே நம்ம வீடு எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் செட்டுமே இருக்கும். ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடு சுத்தமாக வச்சுட்டு சாமி கும்பிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். டோட்டல் டிஃப்ரென்ஸ் நீங்களே உங்களை அறியாமல் நிறைய சேஞ்சஸை உங்களுக்குள்ளே கொண்டு வருவீங்க. இது என்னோடய சின்ன டிப்ஸ் தான். அதுக்கப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே வந்து கண்டிஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சாம்பிராணி போடுவீங்களா, அது என்னதுன்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதை வந்து சேல்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னுமே கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டதுக்காக நான் வந்து இதை ஒரு ஸ்டெப்பை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். உங்களுக்கு யாராவதுக்கு இந்த மாதிரி சாம்பிராணி வேணும், வீட்டுக்குள்ளே வந்து கண்டிஷ்டி, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, மைண்ட் செட் வந்து கிளியராகவே ஆக மாட்டேங்குது அப்படின்னா, இந்த சாம்பிராணி தூள் யூஸ் பண்ணி நம்ம போடுறப்போ நல்ல சேஞ்சஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு பேக்கெட்ஸில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட சிஸ்டர்ஸ்க்காக மட்டும்தான். அதுக்கப்புறமா இன்றைக்கான டே வந்து டீயோடு ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. நம்மளோட வீடியோஸில் என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆதரவு என்றைக்குமே எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.